தன்னை முதல்வராக அறிவிப்பார்கள் என எண்ணி இருந்த நேரத்தில் வசுந்தரா ராஜேவிடம் கொடுத்த துண்டுச் சீட்டு. அதிர்ச்சியடைந்து தேசிய கீதம் பாட முடியாமல் நிலை குலைந்த நிலையில் வசுந்தரா ராஜே. ராஜஸ்தான் முதல்வராக பஜன்லால் சர்மா தேர்வு. அண்மையில் நடந்து முடிந்த 5 மாநில சட்டசபை தேர்தல்களில் 3 மாநிலங்களில் பாஜக ஆட்சியை பிடித்திருக்கிறது. மொத்தமுள்ள 200 தொகுதிகளில் 199 தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்தது. அதில் பாஜக 115 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. அடுத்ததாக ராஜஸ்தானில் முதல்வர் பதவிக்கு வருவது யார் என பல விமர்சனங்கள் எழுந்து வந்தன. முன்னாள் முதல்வராக இருக்கக்கூடிய வசுந்தரா ராஜேதான் முதல்வராக அறிவிக்கப்படுவார் என்றெல்லாம் பலவாறு கருத்துக்கள் பகிரப்பட்டு வந்தன. இந்த நிலையில்தான் ஜெய்ப்பூரில் ராஜஸ்தான் மாநில பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்தது. அது முதல்வரை தேர்ந்தெடுக்கும் கூட்டம். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அருகில் அமர்ந்திருப்பவர் வசுந்தரா ராஜே. அந்த கணம் வசுந்தரா ராஜேவிடம் ஒரு துண்டு சீட்டை கொடுக்கிறார். அப்போது அதிர்ச்சி அடைந்தவாறு அவர் ராஜ்நாத் சிங்கின் முகத்தை பார்த்து திரும்புகிறார். அதன் பிறகு அந்த கூட்டத்தில் புதிய முதல்வராக பஜன்லால் சர்மா தேர்வு செய்யப்பட்டார். இதனால் வசுந்தரா ராஜே சிந்தியா ஓரம் கட்டப்பட்டு விட்டார் என்றெல்லாம் ஏராளமான கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகின்றன. பஜன்லால் சர்மா பாஜகவின் மூத்த தலைவர். ராஜஸ்தானில் அந்த கட்சியை தொடர்ந்து பலப்படுத்துவதில் கவனம் செலுத்தி வந்த அவர் அந்த மாநிலத்தின் பொதுச் செயலாளராக 4 முறை பணியாற்றியிருக்கிறார். ராஜஸ்தானில் நடந்து முடிந்த தேர்தலில் சங்கானீர் சட்டசபை தொகுதிக்கு போட்டியிட்டு காங்கிரஸ் வேட்பாளர் புஷ்பேந்திர பரத்வாஜை 48,081 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது.